Hi, welcome to my budget hobbies. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீட்டா கியூப் வித் இண்டோர் பிளான்ட்ஸ். ஸோ ரெண்டு ஒரு காம்பினேஷன் பீட்டா போடுற க்யூப்பில் எப்படி ஒரு இண்டோர் பிளான்ட் வளர்க்குறது அப்படிங்கிறதான் செட் பண்ண போகிறேன். லெட்ஸ் வாங்க போகலாம். இப்போ இதில் வந்து ஸ்பைடர் பிளான்ட் யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட ஸ்பைடர் பிளான்ட் சின்ன சின்ன ரூட் வந்திருக்கு, அதை வச்சு நான் ஸ்பைடர் பிளான்ட் யூஸ் பண்ண போகிறேன். இதில் நிறைய பிளான்ட், தண்ணியில் வளரக்கூடிய பிளான்ட் இந்தியாவிலே நிறைய அவைலபிள் பிளான்ட் கிடைக்குது. ஸோ நீங்கள் அதில் நிறையா கிடைக்கிற பிளான்ட் யூஸ் பண்ணலாம். ஆரோ ஹெட் பிளான்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஹார்ட் இன் ஷேப்பில் இருக்கும், அது யூஸ் பண்ணலாம். அது ஒரு பஞ்சாகவே வரும். அது யூஸ் பண்ணலாம். க்ரோட்டன் யூஸ் பண்ணலாம். க்ரோட்டன் நல்லாயிருக்கும் வைக்கும் போது. அப்புறம் டாம்கேன் யூஸ் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். வேறு என்ன, மணி பிளான்ட் யூஸ் பண்ணலாம். போத்தோஸ் யூஸ் பண்ணலாம். சைனீஸ் எவர்கிரீன், அக்லோனிமா, சி பிளான்ட், செட்செல் பிளான்ட் யூஸ் பண்ணலாம். லக்கி பேம்பு, மெயினாக லக்கி பேம்பு வைக்கலாம். அண்டு ஒரு அழகான ஒரு இது வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸ்வீட் பொட்டேட்டோவை கூட நீங்கள் அந்த மாதிரி ஒரு பாட்டை தண்ணியில் வளர்கிற மாதிரி, ஒரு தண்ணியில் இந்த டெயில் பாட் தண்ணியில் படுற மாதிரி வச்சிங்கன்னா மேலே அழகாக அதோட பிளான்ட் வரும். அது கொஞ்சம் பிரைட் லைட் வேணும். எல்லாருக்குமே கொஞ்சம் பிரைட் லைட் வேணும். பட் இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது, நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஸோ முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிஸ்ட் ஆஃப் பிளான்ஸ் போடுறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போது வந்து நான் ஸ்பைடர் பிளான், எனக்கு ஸ்பைடர் பிளான் வச்சு நான் இதை அந்த செட்டப் பண்ணுறேன். பாருங்கள். ஓகே, இது என்னோடய புது க்யூப். ஸோ இதில் நான் பண்ண போகிறதில்ல, நான் ஆல்ரெடி இது ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்கிறேன் ஒரு பிளான்ட்டில், ஒரு டேங்கில். இந்த டேங்க் இதில் தான் பண்ண போகிறேன். இதில் வேறு ஒன்றும் இல்லை, அதே க்யூப் பிளாக் கலர் ஸ்டிக்கர் போட்டிருக்கிறேன் பின்னாடி. நான் ஏன் இந்த பிளாக் போட்டிருக்கேன்னாக்கா, எப்போவுமே பேக் ட்ராப்பில் ஏதாவது ஸ்டிக்கர் பிளாக் இல்லை, நீங்கள் என்ன கலர் வேணுமோ போடலாம். டிசைன்ஸ் கூட வருது, அது கூட போடலாம். எதுக்கு அப்படி போடுறோன்னா, ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதோடு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேக்கில் ஒரு லேயர் இருந்ததுனாக்கா ஃபிஷ்ஷு கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும், கொஞ்சம் எடுத்து தெரியும். ஸோ அதனால் போடலாம். நான் ஆல்ரெடி பண்ணிட்டனால இந்த டேங்க், நியூ டேங்க் யூஸ் பண்ணல, நான் ஓல்டு டேங்கில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் தான் செட் பண்ண போகிறேன். இது ஒரு சின்ன ரப்பர் இது. ஸோ எல்லா டேங்க்கும் நீங்கள் கீழே ஒரு தெர்மோக்கோல் இந்த மாதிரி ரப்பர் ஷீட்டை தான் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ நான் ரப்பர் ஷீட் போட்டுக்கிறேன், இதெல்லாம் பண்ண போகிறேன். அண்டு இப்போ பிளான்ஸ் மேலே வைக்கிறோம். அந்த பிளான்ஸ் கீழே போகாமல் இருக்க மேலே ஏதாவது ஒரு லேயர் வேணும் இல்லைங்களா? அந்த லேயர் பண்ணுறதுக்கு தான் நம்மகிட்ட என்ன இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இது எனக்கு, நான் ஒரு ஓல்டு அக்வேரியம் வாங்கும்போது அந்த அக்வேரியமில் அவங்க கீழே அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பேலட் இருக்குது. ஸோ மேலே இந்த மாதிரி பிளாஸ்டிக் இது இருக்குது. ஸோ நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர்ஸில் வர இந்த மாதிரி மெஸ் மாதிரி வருது இல்லைங்களா ஃபில்டரில், ஸோ இதை கூட நீங்கள் மேலே போடுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அதை கரெக்டாக கட் பண்ணணும்னு டிசைட் பண்ணணும். ஒன்றும் இல்லைன்னா இந்த மாதிரி மஸ்கிட்டோ பேட் இருக்குது இல்லைங்களா, இந்த மஸ்கிட்டோ பேட்டில் அந்த நெட்டு அப் அண்ட் டவுனில் வர நெட்டு வந்து ரொம்ப ஒரு அலுமினியம் நெட் இருக்கும். இதை நீங்கள் கரெக்டாக கட் பண்ணலாம். இந்த ஷேப்பில் கரெக்டாக ஸ்கொயராக கட் பண்ணிங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அது ஸ்டெடியாகவும் இருக்கும். ஸோ இது உங்களுக்கு அலுமினியம்னால அவ்வளோ சீக்கிரம் துரு வராது, நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா இது பழைய பேட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு நெட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் நீங்கள் உங்கள்கிட்ட எது இருக்குதோ எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் என்கிட்ட இருக்கிறனால இதை காட்டுறேன். நான் ஆக்சுவலி இப்போ யூஸ் பண்ண போகிற இது தான். இதில் இருக்கிற பிளாஸ்டிக் ஃபுல்லாக நான் எடுத்துடுறேன். எனக்கு தேவை அந்த பேலட்டு தான். இது அவ்வளோ அகைன் வேஸ்ட். ஸோ இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேலட் கிடச்சிருச்சு. ஸோ இதை தான் இப்படி மேலே வைக்க போகிறோம். பட் சைடில் இவ்வளோ இருக்கிறத நான் கட் பண்ண போகிறேன். ஸோ கரெக்டாக எனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் கட் பண்ண போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சென்டர் பார்ட் இருக்கிறதுனால நான் கரெக்டாக சென்டரில் கட் பண்ண போகிறேன்.
கரெக்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ மேலே வச்சிங்கன்னா இது அழகாக ஒரு பேட் மாதிரி நிற்கிது. ஸோ நீங்கள் இதுக்குள்ளே பிளான்ஸ் வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், வைக்க முடியும். ஸோ இவ்வளோ தான். இதுக்கு மேலே பிளான்ஸ் வைக்கணும், உள்ளே தண்ணி போடணும், அவ்வளோதான் செட்டப். நான் இப்போ பிளான்ஸ் எடுக்க போகிறேன். இது என்னோடய பால்கனி கார்டன். இதில் வந்து ஸ்பைடர் பிளான்ட் வச்சுருக்கிறேன். ஸோ இதோட இந்த ஸ்போர்ட் வந்துடுச்சு, புது பிளான்ட் வந்துருக்குது, சின்ன சின்ன பிளான்ட்ஸ். ஸோ இதை தான் நான் கட் பண்ணி வைக்க போகிறேன். இதில் இருந்து சின்ன சின்ன பிளான்ட்ஸாக எடுத்துக்கலாம், நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு பஞ்சாக வரும், ஒரு பஞ்சாக வந்து அதுலேருந்து சின்ன சின்ன பிளான்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ட்ஸாக எடுத்துக்கலாம். நீங்கள் இதை அப்படி கட் பண்ணி நீங்கள் மண்ணில் கூட வைக்கலாம், மண்ணில் வளரும். இதில் நீங்கள் மணலில் கூட வைக்கலாம், தாராளமாக வரும் மணலில். ஸோ தண்ணியில் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வரும். அண்ட் நமக்கு பிளான்ஸ் அக்வேரியம்னால நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ போதுமான அளவுக்கு எடுத்தாச்சு. இதில் பிளான்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, நம்ம எடுத்த பிளான்ஸ் எல்லாம் இதாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தண்ணியில் கழுவிடலாம், கொஞ்சம் வெளியில் இருந்தாலும் தூசியாக இருக்கும். இன்னொன்று கழுவிடுறது நல்லது. இதில் தண்ணி போடணும். அடுத்தது இதில் தண்ணி போடணும். எப்பவுமே தண்ணி போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஃபிஷ் போடுறதுனால ஃபஸ்ட்டு ஒரு நல்ல செட்டில்டு வாட்டர், ஒரு நல்ல பழைய அக்வேரியத்தில் இருக்கிற ஒரு நல்ல செட்டில் வாட்டர், ஏன்னா குட் பாக்டீரியா வேணும். ஸோ செட்டில் வாட்டர் எடுத்து போட்டுக்கணும், ஓல்டு வாட்டர் எடுத்து போட்டுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீ போடணும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாட்டர் எடுக்கிறேன், ஓல்டு வாட்டர். ஓகே, நான் இப்போது 2 கப் இந்த மாதிரி அக்வேரியம் வாட்டர் போட்டிருக்கேன். மீதியெல்லாம் ஃப்ரெஷ் கேன் வாட்டர் தண்ணி மேலே வரைக்கும் வச்சுருக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த பிளான்ட்ஸ் வைக்கும்போது ரூட்டு கீழே வரும், ரூட் பண்ணுற மாதிரி இருக்கும். கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இந்த பிளான்ட்ஸில் இந்த இடத்துல ஒரு ரூட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பகுதியை வந்து தண்ணியில் படுற மாதிரி நீங்கள் உள்ளே போடணும். ஸோ இது மாதிரி நீங்கள் பிளான்ட்ஸை அங்கங்கே சொருகிக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் பிளான்ட்ஸ் அங்கங்கே சொருகிக்கணும். ஸோ இப்போது வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு வைக்கிறதுனால என்ன இப்போ ஃபிஷ் போடல. ஆஃப்டர் 2-3 டேஸ் கழிச்சு எனக்கு தண்ணி செட்டில் ஆகணும். ஆஃப்டர் 2 டேஸ் கழிச்சு நான் ஃபிஷ் போட்டுருவேன். 2 டேஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பிளான்ட்ஸோட ரூட்டு கூட வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த பிளான்ட்ஸில் நான் இதை இப்படி கீழே சொருகி இருக்கேன் பிளான்ட்டை சின்ன சின்னதாக. இதை அப்படியே மேலே வைக்கிறேன், அவ்வளோதான். வேறு இது மேலே இப்போதைக்கு இந்த பிளான்ட் வந்து ரூட் வந்திருக்காது. ஒரு 10 டேஸ் கழிச்சு நான் உங்களுக்கு ஒரு அப்டேட் போடுறேன். ஸோ அப்போ இந்த ரூட்லாம் வந்திருக்கும். இந்த டேங்க்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 டேஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் ஆக்சுவலி நான் செட்டப்பில் பண்ணதோட ஒரு 2 பிளான்ட் எக்ஸ்ட்ரா, 2-3 பிளான்ட் எக்ஸ்ட்ரா வச்சேன். கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்த மாதிரி இருந்தது. நான் அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழிச்சு திருப்பி 2-3 பிளான்ட்ஸ் வச்சேன். இப்போ வந்துட்டேன். இதில் ஒரு பீட்டா இருக்குது. இது ஆக்சுவலி நான் கிட்ட வந்தோடனே அது ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஒரு ப்ளக்கெட், டம்போயர் ப்ளக்கெட் ஒன்று இருக்குது, நல்ல பீஸ். ஸோ இது போட்டிருக்கிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸோட ரூட்ஸ் எல்லாமே நல்லா அழகாக வந்துடுச்சு. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூட்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ நான் இதுக்கப்புறம் நான் ஒரு டைம் கொஞ்சம் தண்ணி மட்டும் நான் ஒரு தடவை ஒரு 35% தண்ணி எடுத்துகிட்டு திருப்பி ரீடாப் அப் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் நான் ஃபெர்டிலைசர் கூட யூஸ் பண்ணல. ஏன்னா உள்ள ஃபிஷ் இருக்கிறனால நான் எதுவுமே பண்ணல. அப்படியே இருக்குது. ஸோ பாருங்கள், அவ்வளோதான் செட்டப். ஓகே, இது இப்போது வந்து நான் என்னோட ஒரு சின்ன ஐடியாவில் அதை செட் பண்ணேன். நான் வந்து ஸ்பைடர் பிளான்ட் யூஸ் பண்ணேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பிளான்ட்டில் வேணால் செட் பண்ணலாம். மணி பிளான்ட் அழகாக இருக்கும், ஈஸியாக கிடைக்கிற பிளான்ட் மணி பிளான்ட் நீங்கள் வைக்கலாம். இந்த லக்கி பேம்பு கூட நீங்கள் இதை இங்கே வைக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் வைக்கலாம். கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிஸ்ட்டு போடுறேன். ஒரு ப்ராப்பர் செட்டப் போட்டால் நீங்கள் பேலட் மட்டும் கரெக்டாக போட்டிங்கன்னா எந்த பிளான்ட் வைக்கலாம், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் வீட்டில். எப்போவுமே நான் இந்த இந்த பிளான்ட்ஸ் வீட்டுக்குள்ளே வைக்கும்போது கொஞ்சம் பிரைட் லைட் வேணும். ஸோ ஒரு டைமாச்சும் இந்த சன்லைட் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் ஸ்பெஷல் டிப்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இது ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா எங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. இதில் வேறு எதுவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு உங்களுக்கு எப்படி எந்தளவுக்கு ரீச் ஆகிருக்குன்னு தெரியும். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.